நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல ஏப்ரல் மாதத்திற்கு உண்டான பலன்களை தான் பார்க்க போறோம். ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. பங்குனி மாதம் 19ஆம் தேதி முதல் சித்திரை மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதம் இருக்கு. இந்த ஏப்ரல் மாதத்துல தமிழ் வருட பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய சித்திரை மாதமும் நமக்கு பிறக்க போகுது. இந்த ஏப்ரல் மாதத்துல கிரகங்களோட சேர்க்கையும் கிரகங்களோட பெயர்ச்சியும் மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் பல விதமான மாற்றங்களையும் தரப்போகுது. அதனால கிரகங்களோட பெயர்ச்சிலாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். புதன் பகவான் ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி மேஷ ராசியில அதுவும் வக்ர பயிற்சியில இருக்கிறாரு. ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி புதன் பகவான் வக்ர நிலையிலிருந்து மேஷத்துல பின்னோக்கி மீனத்துல நுழைய போறாரு. ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி சூரியன் மேச ராசிக்கு போறாரு. ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி மீன ராசியில செவ்வாயோட பயிற்சியும் இருக்குது. ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி மேசத்துல சுக்கிரனோட பயிற்சியும் இருக்குது. ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி மீன ராசியில புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு நேரா பயணத்தை மேற்கொள்ளுறாரு. ராகு மீனத்திலையும், கேது கன்னியிலையும், சனி கும்பத்திலையும், குரு மேஷத்திலையும் இருக்குது. இந்த ஏப்ரல் மாதத்துல கிரகங்களோட பயிற்சியும் கிரகங்களோட மாற்றமும் இப்படிதான் இருக்குது. கும்ப ராசியில சனி செவ்வாயோட கூட்டணியும் இருக்குது. உச்சம் பெற்ற கிரகங்களால மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம விரிவாவே பார்க்க போறோம். நிதானத்தோடு செயல்பட்டு வெற்றியை நிலைநாட்டுபவர்கள் தான் இந்த கன்னி ராசிக்காரர்கள். இந்த ஏப்ரல் மாதத்துல சூரியன் 7ஆம் வீட்டிலையும் சுக்கிரன் ராகுவோடு இணைஞ்சும் உங்க ராசியை பார்க்கறாரு. அதனால மாதத்தின் பிற்பகுதியில் 8ஆம் வீட்டிற்கு சூரியன் போறதால விபரீத ராஜயோகம் கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் தேடி வரும் அப்படின்னு தான் சொல்லணும். கணவன் மனைவி உறவுல சின்ன சின்ன சண்டைகள்லாம் வரலாம். ஊடலை கூடலாம் நீங்க மாற்றலாம். முன்னோர்கள் சொத்துக்கள் கிடைப்பதில் இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்றதுக்கு நீங்க பொறுமையையும் நிதானத்தையும் கடைபிடிக்கிறது நல்லது. பிள்ளைகளுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். ஆரோக்கியத்துல அதிகம் கவனத்தை செலுத்தணும். மனதை எப்பொழுதும் அமைதியாகவும் உற்சாகமாகவும் வச்சுக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. கன்னிராசிக்காரர்கள் எல்லாருமே இந்த ஏப்ரல் மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் திடீர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய மாதமா இருக்க போகுது. கன்னிராசியில பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் ஒரு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த மாதமா இருக்கும். உங்க தொழில்ல சாதகமான மற்றும் மோசமான முன்னேற்றங்கள்லாம் இருக்கலாம். உங்களுடைய வேலையில சிறு சிறு தவறுகள் இருந்தாலும் நீங்க மிகவும் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. உங்களுடைய வேலையில சிறிய தவறு இருந்தாலும் நீங்கள் மிகவும் விழிப்போடு இருக்கிறது நல்லது. 10ஆம் வீட்டுக்கு அதிபதியான புதன் 8ஆம் வீட்டில் அதுவும் வக்ர நிலையில இருக்கிறதால வேலையில அதிருப்தி அப்படிங்கிறது வரலாம். ராகு, சூரியன் மற்றும் சுக்கிரன் ஏற்கனவே இருக்கும் வக்ர நிலையில ஏப்ரல் 9ஆம் தேதி புதன் உங்க ராசிக்கு 7ஆம் வீட்டுக்கு போறாங்க. அதனால ஓரளவு உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். மாதத்தின் தொடக்கத்துல ராகு உங்க ராசிக்கு 7ஆம் வீட்டுல சுக்கிரனோடு இருக்கிறாங்க. அதனால அதே வீட்டுல புதனும் இருக்கிறாரு. சுக்கிரன் மற்றும் புதன் இருவருமே ராகுவால பாதிக்கப்பட்டு இருக்கிறதுனால எந்த ஒரு முக்கியமான முடிவுகள் எடுப்பதையும் நீங்க இந்த மாதத்துல தவிர்த்துக்கிறது நல்லது. 5ஆம் வீட்டுக்கு அதிபதியான சனி 6ஆம் வீட்டுல தங்கி உங்களுடைய படிப்பு சம்பந்தமானவற்றில் நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பாரு அப்படின்னு தான் சொல்லணும். செவ்வாயும் சனியும் அமைஞ்சிருக்கிறதால பல சூழ்நிலைகளையும் உங்களுக்கு ஒரு குழப்பமான மனநிலை அப்படிங்கிறது இருக்கும். அதனாலேயே சில உடல்நலம் பாதிக்கப்படுவீங்க. செவ்வாயோட தாக்கத்தால படிப்புலையும் ஒரு சில தாக்கம் அப்படிங்கிறது வரும். குரு மாதத்தின் தொடக்கத்துல 9ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் போதும் வக்கரகதியில புதனோடு 2ஆம் வீட்டை பார்க்க போறாரு. அதனால குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே உங்களை விரும்புவாங்க. குடும்பத்துல நீங்க மிகவும் மதிக்கப்படுவீங்க. உங்களுடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதன் விளைவா குடும்பத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும், அமைதி இருக்கும், ஒற்றுமை இருக்கும். 5ஆம் வீட்டுக்கு அதிபதியான சனி 6ஆம் வீட்டில் செவ்வாயோடு இணைஞ்சிருக்க உங்களுக்கும் அன்புக்குரியவர்களுக்கும் இடையே மோதல், சண்டைகள் இதெல்லாமே வரலாம். அவர்களிடத்துல ஒரு சற்று எச்சரிக்கையா இருக்கணும், கவனமா பேசணும். உங்களுடைய காதலியின் இதயத்துல உங்களை பற்றி தவறான வதந்திகள் எல்லாமே பரப்பப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. நீங்க திருமணமானவரா இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதம் சற்று கடினமா இருக்கும். ராகு, சூரியனும் சுக்கிரன் ஒரு புறமும் இருக்கிறாங்க. அதனால குடும்பத்துல ஒரு சிலவான சண்டை சச்சரவுகள்லாம் வரலாம்.
ஏப்ரல் 13ஆம் தேதிக்கு பிறகு சூரியன் வந்து 8ஆம் வீட்டுக்கு போகிறாரு. 2ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரன் 7ஆம் வீட்டில் உள்ள ராசியை பார்க்கறதால வியாபாரத்தில் நல்ல லாபம் அப்படிங்கிறது வரும். வாழ்க்கை துணையால் நல்ல லாபம் உண்டு உங்களுக்கு. ஆனால் அது சுக்கிரன் ராகு மற்றும் சூரியனால் தடைபடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி செவ்வாய் வந்து 7ஆம் வீட்டுக்கு போகிறாரு. அதனால் பணம் பெறுவதில் இருந்துட்டு வந்த தடைகள் எல்லாமே நீங்க போகுது. பெரிய உடல்நல பிரச்சனைகள் எல்லாம் தவிர்த்துக்கிறதுக்கு நல்ல உணவு பழக்க வழக்கத்தை நீங்கள் பயன்படுத்திட்டு வர்றது நல்லது. வயிறு சார்ந்த பிரச்சனைகள், முதுகு வலி, மூட்டு வலி, உடல் வலி, காய்ச்சல் போன்றவற்றையெல்லாம் சற்று எச்சரிக்கையோடு கவனிச்சுட்டு வர்றது நல்லது. அப்போதான் பெரிய விதமான பாதிப்பு எதுவும் ஏற்படாமல் நீங்கள் பாதுகாத்துக்கலாம். தொழில் ரீதியாக இந்த மாதம் உங்களுக்கு கலவையான பலன்கள் கிடைக்கும். பணியை செய்கிறவங்களுக்கெல்லாம் மாதத்தின் தொடக்கத்தில் ஒரு சில சிரமங்கள்லாம் ஏற்படலாம். 10ஆம் வீட்டுக்கு அதிபதியான புதன் 8ஆம் வீட்டில் அதுவும் பிற்போக்கான நிலையில் இருக்கிறதால வேலையில் அதிருப்தி அப்படிங்கிறது வரும். மாதத்தின் தொடக்கத்தில் காதல் விவகாரங்கள்லாம் பாதிக்கப்படும். அதன் பிறகு படிப்படியாக இயல்பு நிலை அப்படிங்கிறது வரும். வேலையில் இருக்கிறவங்கெல்லாம் விடாமுயற்சியுடன் ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது. தனிப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிறது அன்பால் நிரப்பப்படும். ஆனால் குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியம் உங்களுக்கு வந்து கவலை ஏற்படுத்தலாம். வெளியூர் பயணம்லாம் சென்று வருவீங்க. பணியை செய்கிறவங்களுக்கெல்லாம் மாதத்தின் தொடக்கத்தில் சிரமங்கள் அப்படிங்கிறது வரும். 10ஆம் வீட்டுக்கு அதிபதியான புதன் 6ஆம் வீட்டில் செவ்வாய் மற்றும் சனியின் தாக்கம் இருப்பதால உங்களுடைய சக பணியாளர்கள்லாம் உங்களை தொந்தரவு செய்வாங்க. இருந்தாலும் ஏப்ரல் 23ஆம் தேதி செவ்வாய் 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் வீட்டுக்கு செல்வதால் பிரச்சனைகள் குறைஞ்சு எதிரிகளோட தாக்கமும் சற்று குறைய தொடங்கும் உங்களுக்கு. நிதி நிலைமை இந்த மாதம் ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும். நிதிநிலையை இந்த மாதம் 2ஆம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கிரன் 7ஆம் வீட்டில் உச்சராசியில் இருக்கிறதால வியாபாரத்தில் நல்ல லாபம் அப்படிங்கிறது உண்டு. வாழ்க்கை துணையால் உங்களுக்கு லாபம் கூடும். அது சுக்கிரன் மற்றும் ராகுவானால தடைபடலாம். புதன்கிழமை தோறும் வாயில்லா ஜீவன்களுக்கு உணவளியுங்க. சனிக்கிழமை தோறும் லலிதா சகசரநாமம் மற்றும் ஆதித்ய கிருதியும் கேட்டு எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பை பெற முயற்சி செய்யுங்க. இந்த மாதம் குடும்பத்தோடு ஆன்மீக பயணம், ஆன்மீக சுற்றுலாலாம் சென்று வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஆன்மீக பயணங்கள் சென்று வாங்க. மாணவர்கள்லாம் இந்த மாதம் ஒரு சில தற்காலிகமான பிரச்சனைகளை சந்திப்பீங்க. அதனால் ஒரு சில பின்னடைவுகள்லாம் வரலாம். உங்களுடைய இலக்கை அடையிறதுக்கு கல்வியில் முழு கவனத்தை செலுத்தணும். மனதை ஒருமுகப்படுத்தி படிக்க வேண்டியது அவசியம். கெட்ட நண்பர்களோட சகவாசத்தெல்லாம் விட்டு வெளியில் வர்றது நல்லது. தியானம், மூச்சு பயிற்சி இதையெல்லாம் மாணவர்கள் முறையாக செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா படிப்புல நல்ல முன்னேற்றம் இருக்கும். இந்த ஏப்ரல் மாதம் கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் தன்னம்பிக்கை கொண்டு செயல்பட வேண்டிய மாதமாக இருக்கும்.